ஆர்கே வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதோ தற்போது நீங்கள் இந்த காணொளியிலே காணப்போவது கோவை மாவட்டத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய வாழர் தோட்டத்து ஐயன் ஆலயத்தினுடைய மகிமையை பற்றித்தான். சோமனூர் ஊருக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஷாமலாபுரத்திலே அமைந்திருக்கிறது இந்த வாழை தோட்டத்து ஐயன் திருக்கோவில். பக்தர்களுக்கு நாகதோஷத்தை நீக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாகவும், தோல் பிரச்சனைகளுக்கும் மற்றும் நாகத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷக்கடிகள் மற்றும் பூச்சிகளினுடைய விஷக்கடிகள் போன்றவைகளால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளையும் நீக்கக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடியதுதான் இந்த வாழைத் தோட்டத்து ஐயன் திருக்கோவில். இதோ இங்கே நாம் தற்பொழுது பார்ப்பது ஐயனினுடைய திரு உருவத்தை தான். இங்கே ஓவியமாக ஐயனுடைய உருவம் ராஜ அலங்காரத்தில் வரைந்தும் வைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே மூலவர் அமைந்திருக்கக்கூடிய இடத்திலே கோபுரங்கள் எதுவும் இல்லாமல் கிழுவை மரத்திற்கு அடியிலே மூலவரனுடைய திருக்கோவில் அமைந்திருக்கிறது. நாகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் மற்றும் கனவிலே நாகம் அடிக்கடி தென்பட்டு தூக்கத்தை கலைக்கக்கூடியவர்களுக்கும், அடிக்கடி நாகத்தை கண்டு பயப்படுபவர்களுக்கும் நல்ல வழிபாட்டு தலமாகவும், அதே நேரத்தில் நாகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய இடமாகவும் அமைந்திருக்கக்கூடியதுதான் இந்த வாழை தோட்டத்து ஐயன் திருக்கோவில். பழங்காலத்திலே இங்கே இந்த இடத்திலே வாழை தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து நடத்தி வந்த சின்னையன் என்று சொல்லக்கூடிய ஐயன் தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பாம்பு கடி மற்றும் விஷக்கடிகள் மற்றும் நமக்கு ஏற்படக்கூடிய தோல் பிரச்சனைகளுக்கெல்லாம் இங்கே இருந்த பாம்பு புற்றிலிருந்து மண் எடுத்தை கொடுத்து அவர்களது நோய்களை குணமாக்கி வந்ததாக கருதப்படுகிறது. அவ்வாறாக அந்த ஐயனினுடைய நினைவாக அமைந்ததுதான் இந்த ஆலயம். ஐயனுடைய மறைவிற்கு பிறகு ஐயன் இறைவனோடு ஒன்றாக கலந்து விட்டதாக கூறப்படுகின்றது. அவ்வாறாக இறைவனோடு கலந்த ஐயனுடைய அருளோடு இன்று வரை மக்கள் தங்களை நாடி வரக்கூடிய மக்களுக்கு நாக தோஷங்களையும் தோல் பிரச்சனைகளையும் நீக்கி வைக்கக்கூடிய மருத்துவனாக இருந்து இங்கே இந்த ஐயன் செயல்பட்டு வருகின்றார். அப்படிப்பட்ட வாழைத்தோட்டத்து ஐயனுடைய ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்து நாகதோஷங்கள் விலகப்பெற்று நல்ல முறையிலே திருமண வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்கும், குழந்தை பேரை உருவாக்கி கொள்வதற்கும், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகிக் கொள்வதற்கும் ஐயனினுடைய ஆலயம் சென்று இங்கே வழங்கக்கூடிய புற்று மண்ணை பிரசாதமாக ஏற்று நல்லருளை பெறுவோமாக.